Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம transport in plantsல root hair, water absorbing unit, அப்புறம் pathway of water absorbed by root இத பார்க்கலாம். root hair அப்படிங்கிறது water absorbing unit அப்படிங்கறாங்க. யூனிட்னா முதல்ல நமக்கு மீனிங் தெரியணும். யூனிட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம இருக்கோம் human being, ஒரு ஆள் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாரு. அந்த ஆர்கானிசத்தோட அவர் ஒரு ஆர்கானிசம் தானே, அவரோட யூனிட் என்ன தெரியுங்களா? செல். எனி லிவிங் ஆர்கானிசத்தோட யூனிட் என்னன்னா செல். அப்போது அந்த செல்லை ஏன் யூனிட்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கானிசத்தை ஆர்கன்ஸாக பிரிக்கலாம், திருப்பி ஆர்கன்ஸ்க்கு அடுத்து டிஷ்யூஸ் வரும், டிஷ்யூக்கு அடுத்து செல் வரும் கடைசியாக. செல்லுக்கு அப்புறம் செல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ் இதெல்லாம் இருக்குது. செல்லுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனலாக ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒன்றும் கிடையாது. செல்லை பிரேக் பண்ணுனா அது ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக மாறிடும். அப்போ அல்டிமேட்டாக கடைசியாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான், பேசிக் பார்ட்டை தான் நம்ம யூனிட் அப்படிங்கிறோம். அதை பிரேக் பண்ணால் அது ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். நம்ம செல்லுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நியூரான் நர்வ் செல்லு, நெஃப்ரான் கிட்னியில் இருக்கக்கூடிய செல்லு, இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கடைசி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் செல் ஆர் யூனிட் அப்படிங்கிறோம். இப்போது இதை வாட்டர் அப்சார்பிங் யூனிட்னு ஏன் சொல்கிறாங்க? ரூட் இருக்குன்னா என்டையர் ரூட்டுமே வாட்டர் அப்சார்ப் பண்ணாது. ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வாட்டர் அப்சார்ப் பண்ணும். யூனிட்னு வந்துருச்சு. அப்போ ரூட் ஹேருங்கிறது என்ன? சிங்கிள் செல்லுலார், ஒரே ஒரு செல்லால் ஆனது, யூனி செல்லுலார். எல்லா ரூட் ஹேருமே யூனி செல்லுலார் தான், மறந்துடக்கூடாது. மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் ஆன் த டிப் ஆஃப் த ரூட் இருக்குது. இப்போது ரூட் நம்ம இப்படி வரைகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரூட் டிப் இருக்குது, அதுக்கப்புறம் ரூட்டோட ரீஜன்லாம் இருக்குது. இதில் எக்ஸாக்டாக இந்த டிப்பில் இல்லை, ஆனால் நமக்கு புக்கில் டிப் ஆஃப் த ரூட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர் இந்த மாதிரி இருக்குது. இந்த ரூட் ஹேர் யார் ஆக்சுவலி அப்படின்னா, அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பை டிஃப்யூஷன். சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டரை டிஃப்யூஷன் மூலியமாக வாட்டரையும் மினரல்ஸ் ஆல்சியும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் இட் இஸ் தின் வால்டு. ரொம்ப தின் வால்டாக இருந்தால் தான் வாட்டரை அப்சார்ப் பண்ண முடியும். திக் வால்டாக இருந்தால் பண்ண முடியாது. ஸ்லெண்டர், ரொம்ப ஸ்லெண்டராக இருக்கும். ஸ்லெண்டர்னா சாஃப்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ். இந்த ரூட்டுக்கு எபிடர்மிஸ் இருக்கும். எபிடர்மிஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட். அந்த எபிடர்மிஸில் இருக்கக்கூடிய செல்ஸோட எக்ஸ்டென்ஷன் எதுக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ பாருங்கள், ரூட் இந்த மாதிரி இருக்குது. இப்படியே வாட்டர் அப்சார்ப் பண்ணால் இங்கே இருக்கிற ஏரியா ரொம்ப குறைவாக இருக்குது. அதே இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வாட்டர் அப்சார்ப் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி மில்லியன்ஸ்னால் 1 மில்லியனுக்கு 10 லட்சம், மில்லியன்ஸ்னால் எவ்வளோ லட்சக்கணக்கான ரூட் ஹேர்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ வாட்டர் பிளான்ட் அப்சார்ப் பண்ண முடியும்? அதுக்கு தான் ரூட் ஹேர் இந்த மாதிரி இருக்குது. ரூட் ஹேர் யூனி செல்லுலார், அதனால தான் யூனிட் அப்படிங்கிறாங்க. ரூட் ஹேருக்கு அடுத்து ஃபங்க்ஷனல் யூனிட்டாக எதுவும் கிடையாது. ஸோ இது யூனிசெல்லுலராக இருக்குது. ஸோ இதுதான் ரூட் ஹேர். ரூட்டில் வாட்டர் அப்சார்ப்ஷன், மினரல் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற பார்ட். மற்ற பார்ட் எதுவுமே வாட்டர் அப்சார்ப் பண்ணாது. ரூட் ஹேர் மட்டும்தான் வாட்டர் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணுது. ஓகே, அப்சார்ப் பண்ண வாட்டர் இப்போ எங்கே போகுது, எப்படி போகுது? அதுதான் பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட் அப்படிங்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரூட்டை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சும்மா அப்படியே கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம். இது எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு அடுத்து நமக்கு கார்டெக்ஸ் இந்த மாதிரி வரும். கார்டெக்ஸ் ரீஜன். எபிடர்மிஸ் இஸ் ஃபாலோட் பை கார்டெக்ஸ். இது ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம 2 லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள் இதெல்லாம் வரும். அண்ட் தென் நமக்கு ஜைலம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, வாட்டர் ரூட் ஹேர் வழியாக என்டர் ஆகுது. திஸ் இஸ் த எபிடர்மிஸ். எபிடர்மிஸோட எக்ஸ்டென்ஷன் தான் ரூட் ஹேர். இட் இஸ் யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லால் ஆனது. வாட்டர் இது வழியாக எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது ரூட் ஹேர் வழியாக. ரூட் ஹேருக்கு அடுத்த செல்லு கார்டெக்ஸ். இது கார்டெக்ஸ். கார்டெக்ஸில் இப்படியே போய் அதுக்கப்புறம் ஜைலத்துக்கு போகுது. திஸ் இஸ் ஜைலம். ஜைலம் தானே வாட்டர் அப்சார்பிங், வாட்டர் கண்டக்டிங் யூனிட். இது ரூட் ஹேர். ஓகேங்களா? ரூட் ஹேர்லேருந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணப்பட்டு கார்டெக்ஸ்க்கு போகுது. கார்டெக்ஸ்லேருந்து ஜைலத்துக்கு போகுது. ஜைலத்துலேருந்து அப்வர்ட் கண்டக்ஷன், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்க்கு அப்வர்டாக கண்டக்ட் ஆகுது. ஸோ ரூட் ஹேர் அப்சார்ப்ஸ் த வாட்டர். அப்சார்ப் பண்ணது கார்டெக்ஸ் ரீஜனை போய் அடையுது. கார்டெக்ஸ் ரீஜன்லேருந்து ஜைலத்துலேருந்து அப்வர்ட் கண்டக்ஷன் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். மேல் நோக்கி ஸ்டெம்முக்கு லீஃப்க்கு கண்டக்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ரூட் ஹேரில் வாட்டர் அப்சார்ப் பண்ணி இங்கே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். அப்புறம்
கார்டெக்ஸுக்கு அந்த வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். கார்டெக்ஸில் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். அப்போது ஜைலத்துக்கு ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஏன் இங்கே ஆஸ்மாசிஸ்? செல் மெம்ப்ரேனை விட்டு செல் மெம்ப்ரேன் வாட்டர் கிராஸ் ஆகி போகிறதுனால இதை வந்து நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறோம். ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் வந்து மூவ் ஆகுது ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்ப்ரேன். அது ஆஸ்மாசிஸ்னு லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆஸ்மாசிஸ் மூலியமாக தான் ரூட் ஹேர்லேருந்து கார்டெக்ஸ்லேருந்து ஜைலம் அது வரைக்கும் வாட்டர் மூவ் ஆகி போகுது. ஜைலத்துலேருந்து அப்வர்ட் கண்டக்ஷன் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்க்கு போகுது. ஸோ திஸ் இஸ் த பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ட் பை ரூட். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் டு த ரூட் செல்ஸ். இப்போது ரூட் ஹேர் வாட்டரை அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போது ரூட் ஹேர்லேருந்து கார்டெக்ஸ் ரீஜனுக்கும் கார்டெக்ஸ்லேருந்து ஜைலமுக்கும் வாட்டர் மூவ் ஆகி போகணும் இல்லையா? அப்போது ரூட் ஹேர்லேருந்து கார்டெக்ஸ் ரீஜனுக்கு டீப்பர் த ரூட் எப்படி வந்து வாட்டர் மூவ் ஆகி போகுதுன்னா 2 டைப்பில் மூவ் ஆகி போகுது. மூவ் டீப்பர் இன்டு ரூட் லேயர்ஸ் ஆன் 2 டைப்ஸ். வந்து ஃபஸ்ட்டு அப்போபிளாஸ்ட் பாத்வே, ரெண்டாவது சிம்பிளாஸ்ட் பாத்வேங்கிறாங்க. அப்போனாலே ப்ரீஃபிக்ஸில் அப்போனா இல்லைன்னு அர்த்தம். பிளாஸ்ட்னா சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ செல் சைட்டோபிளாசத்துக்குள்ளே போகாமல் வாட்டர் மூவ் பண்ணி போணுச்சுன்னா அப்போபிளாஸ்ட் பாத்வே. சிம்பிளாஸ்ட்னா சைட்டோபிளாசத்து வழியாக கிராஸ் பண்ணி போகிறது தான் சிம்பிளாஸ்டிக் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இன்டர்னா என்ன? பிட்வீன். செல்லுலார்னா 2 செல்லுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வழியாக வாட்டர் மூவ் ஆக போகுது. இல்லைன்னா செல் வாலில் அப்படியே மூவ் ஆகி போக போகுது. அதை நம்ம அப்போபிளாஸ்ட் பாத்வேங்கிறோம். இங்கே செல் மெம்ப்ரேன் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிரேடியன்ட். கிரேட் அப்படின்னா நேற்று நம்ம படித்தோம். என்னது? அதிகமாக இருக்க இடத்துலேருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு போகிறது. கிரேட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ். ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். டிபெண்ட்ஸ் ஆன் கிரேடியன்ட்னா அதிகமாக இருக்க இடத்துலேருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போக போகுதுன்னு அர்த்தம். அது அப்போபிளாஸ்டிக் பாத்வே. இப்போது அந்த டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்து எபிடர்மிஸ், ரூட் ஹேர் இங்கே இருக்குது. ரூட் ஹேர் வழியாக வாட்டர் என்டர் ஆகிடுச்சு, ரூட் அப்சார்ப்ஷன் ஆகிடுச்சு. இங்கே வந்து கார்டிக்கல் செல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கார்டிக்கல் செல்ஸ் இருக்குது, இப்படியே வரிசையாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ் அண்ட் தென் பெரிசைக்கிள் இதெல்லாம் வரும். அண்ட் ஜைலம் இங்கே இருக்குது. ஓகேயா? சரி, இப்போது வாட்டர் மூவ் ஆயிடுச்சு உள்ளே. இப்படி மூவ் ஆன உள்ளே வந்த வாட்டர் இந்த கேப் வழியாக சைக்கிள் கேப்பில் இப்படி உள்ளே பூந்து போணுச்சுன்னா செல்லுக்குள்ளேயே போகலை, அப்படியே ஸ்பேஸ் வழியாவோ இல்லை செல்வால் வழியாவோ அப்படியே வாட்டர் உள்ளே போணுச்சுன்னா அப்போபிளாஸ்டிக் பாத்வேங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாஸ்ட் பாத்வேனா என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் ட்ராவல்ஸ் த்ரூ த செல், செல்லுக்குள்ளே போகுது. த்ரூ சைட்டோபிளாசம். இன்டர்செல்லுலார் மூவ்மெண்ட் இஸ் த்ரூ பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்க மூவ்மெண்ட் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலியமாக நடக்குது. இப்போது இங்கே ஒரு செல் இப்படி இருக்குன்னா அடுத்த செல் இப்படி இருக்குன்னா 2 செல்லுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனுக்கு பேர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக தான் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டர் மூவ் ஆகி போகுது. செல்லுக்குள்ளே வாட்டர் போயிடுச்சு, அடுத்த செல்லுக்குள்ளே போகணுன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக தான் வாட்டர் போகணும். ஜன்னல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், 2 செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன். அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக தான் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டர் மூவ் ஆகுது. அதேமாதிரி ஒரு செல்லுக்குள்ளே வாட்டர் மூவ் ஆகும்போது செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி தான் போகுது. வாட்டர் என்டர்ஸ் த செல் த்ரூ செல் மெம்ப்ரேன். ஸோ த மூவ்மெண்ட் இஸ் ஸ்லோவர். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது டீ இருக்குது. அந்த டீயை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அந்த டீயை ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ ஃபில்டரில் ஆல்ரெடி நிறைய டீ தூள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் டீயை ஃபில்டர் பண்ணும்போது டீ ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அந்த ஃபில்டர் வந்து செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஃபில்டர்லாம் தூக்கிட்டீங்க, அப்படியே டீயை ஊற்றுறீங்க, கடன்னு ஊற்றிடும். அப்போபிளாஸ்ட்டுங்கிறது ஃபில்டர் இல்லாமல் டீயை ஊற்றுற மாதிரி. சிம்பிளாஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபில்டர் வச்சு டீ ஊற்றுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ அப்போபிளாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது, எந்த தடையும் இல்லாமல் இந்த கேப்பில் அப்படியே சைக்கிள் கேப்பில் ஈஸியாக உள்ளே பூந்து போயிடுது. பட் சிம்பிளாஸ்ட்டுங்கிறது கேப் வழியாக போகல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பூந்து அடுத்த செல்லுக்கு போகுது. அப்போது செல்லுக்குள்ளே பூந்து போகும்போது இப்போ பாருங்கள் சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட் இங்கே நம்ம பார்க்கலாம். இது ரூட் ஹேர்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட்டில் வாட்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னா
ரூட் ஹேர் வாட்டர் அப்சார்ப் பண்ணிச்சு. முதல்ல இந்த செல்லுக்கு போகணும், அடுத்து இந்த செல்லுக்குள்ளே போகணும், அடுத்து இந்த செல்லுக்குள்ளே போகணும், அடுத்து இந்த செல்லுக்குள்ளே போகணும், அடுத்து இங்கே வரணும். ஸோ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும்போது ஒவ்வொரு செல்லையும் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போக வேண்டியது, ஃபில்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. அப்போது சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவராக இருக்கும். அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படியே சந்தில் போகிறதுனால, அப்படியே கேப்புக்குள்ளே போகிறதுனால ஃபாஸ்ட்டாக போயிடும். தட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட். அப்போபிளாஸ்ட் வந்து ஃபாஸ்டராகவும் சிம்பிளாஸ்ட் ஸ்லோவராகவும் இருக்கும். இப்படி தான் வாட்டர் ரூட் ஹேர் மூலமா அப்சார்ப் பண்ணப்பட்டு டீப்பர் த ரூட் லேயருக்குள்ளே மூவ் பண்ணுறது இந்த 2 டைப்பில் மூவ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.